வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். நீச்சபங்க ராஜயோகத்தை பத்தி தாங்க நாம பார்க்க போறோம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றது இன்று பரவலாக மக்களிடத்தில் ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்குது. ஓரளவு இது தெரிஞ்சியும் வச்சிருக்காங்க. இந்த ஆன்மீக நாட்டம் உள்ளவங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க, இவங்க எல்லாம் சமூக ஊடகத்தில் வரக்கூடிய பதிவுகள், டிவியில வரக்கூடிய பதிவுகள், இப்படி பத்திரிகையில வரக்கூடியது இதெல்லாம் பார்த்து அவங்க ஓரளவு இந்த யோகங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த யோகங்கள் பல இருந்தாலும் அதில் ஒரு யோகம்தான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை எப்படி நாம கண்டுபிடிப்பது? எப்படி இருந்தால் இது நீச்சபங்க ராஜயோகத்தை தரும்? இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய பலன்கள் தான் என்ன? செல்வ செழிப்புடன் வாழ்வதா? அல்லது வேறு ஏதேனும் நன்மை தரக்கூடிய பலன்களா? அல்லது புஸ்வானம் போல் ஒன்றும் இல்லாத பலனா? இப்படி பல கேள்விக்குண்டான பதில்களை எல்லாம் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த நீச்சபங்க ராஜயோகத்தின் பலன்கள். இந்த பதிவுக்குள் நாம சென்று இதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கலாம். உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய தொண்டுகள், இறைப்பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த நீச்சபங்க ராஜயோகம் இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்திவிடுவோம். குழப்பம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு. ஓரளவுக்கு நீச்சபங்கம் ராஜயோகம் அப்படின்று தெரியுதுன்னாவே கிரகங்களுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரகங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் உச்சம் அடைவார், அவர் துலாத்தில் நீசம் அடைவார். எந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த ராசியில் அது உச்சபலம் அடைகிறதோ அந்த ராசிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய 7வது ராசியில் அது தன்னுடைய பலத்தை இழக்கிறது, நீசமாகிறது. எல்லா கிரகத்திற்கும் இந்த விதிமுறை தான். அப்போ சூரியன் மேஷத்தில் உச்சபலம் அடையும் பொழுது துலாத்தில் நீச்சபலம் அடைகிறது. இப்போ இந்த நீசம் அடைந்த சூரியன் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் எப்படி நீச்சபங்கம் அடைவார் அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ துலாத்தில் அமர்ந்த சூரியன் நீசமாகிவிட்டார். இவர் நீச்சபங்கம் எப்படி அடைகிறார் என்றால், இவர் அமர்ந்த வீட்டின் அதிபதி, துலாத்துக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் சந்திரன் எங்கு இருக்கிறாரோ அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சூரியன் நீச்ச வீட்டில் அமர்ந்து விட்டார், நீச்சமாகிவிட்டார். ஆனால் வீடு கொடுத்தவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் சந்திரனுக்கு கேந்திரஸ்தானத்துல இருக்கணும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 4வது ராசியில், 7வது ராசியில், 10வது ராசியில் அல்லது சந்திரனோடு 1, 4, 7, 10 இப்படி
அமர்ந்தால் சூரியன் நீச்சபங்கம் அடைகிறார். அதாவது நீசம் என்ற பலத்தை விடுத்து பலம் பெறுகிறார். நீச்சபங்கம் ராஜயோகம் அப்படின்ற அந்த நிலையை எட்டுகிறார். நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வேண்டுமானாலும் சொல்கிறேன். நீசமான சூரியன் நீச்சபங்கம் அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சூரியன் நீச்சபங்கமாகி பலம் பெறுகிறார். சந்திரனுக்கு இந்த சுக்கிரன் 1, 4, 7, 10 ஸ்தானத்தில் இல்லாமல் வேறு ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் சூரியனால் நீச்சபங்கம் அடைய முடியாது. நீசம்தான். அவர் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தர முடியாது. சரி, இப்பொழுது நீச்சபங்கம் அடைந்து அந்த கிரகம் பலம் பெறுவதை நாம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீச்சபங்கம் அடைந்து ராஜ பலனை எப்படி தருகிறது? நீச்சபங்கம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜயோகத்தை எப்படி தருகிறது? ராஜயோகம்னா பொருளாதாரம் கட்டளையிட்டு அதை கேட்கறதுக்கு நாட்டு மக்களே இருக்கிறாங்க. அதிகாரம் செய்வதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளை யாரும் அதிகாரம் செய்ய முடியாது, நாம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்கறது தான் ராஜயோகம். எல்லா சகல விதமான யோகத்தையும் போகத்தையும் அனுபவிக்கக்கூடியது தான் இந்த ராஜயோகம். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டோம் என்றால், நீச்சபங்கம் ராஜயோகம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த யோகத்தை அது ராஜயோகத்தை கொடுக்காது. அவர் உங்கள் லக்னத்தின் பிரகாரம் என்ன அதிபதியாக வருகிறாரோ, அவர் எந்த பாவகத்தில் அமர்ந்து நீச்சம் பங்கம் அடைகிறாரோ, இந்த இரண்டையும் சார்ந்து அடுத்தது எந்த கிரகத்தினோடு அவர் இணைந்திருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்தினுடைய பார்வை பெறுகிறாரோ, இதையெல்லாம் சேர்த்து இணைத்து இதற்குண்டான பலனைத்தான் அவர் தருவார். ராஜயோகத்தை கொடுக்க மாட்டார். ராஜயோகம் என்பது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 9க்கு அதிபதியாக இருந்து அவர் நீச வீட்டில் அமர்ந்து நீச்சபங்கம் ஆகிவிட்டார் என்றால் அப்பொழுது உங்களுக்கு யோகம். ராஜாவை போல் அதிர்ஷ்டத்தின் வாழ்க்கை, ஆடம்பரம், கௌரவம், செல்வாக்கு, புண்ணியம், நல்ல பெயர் அத்தனையும் உங்களை நாடி தேடி வரும். அதே ஒரு 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சபங்கம் ஆகி விடுகிறார் அப்படின்னா வாக்கு பலம் உங்களுக்கு அதிகமாக கூடிவிடும். வாக்கு பலம் நீங்க ஒரு தோராயமா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது பலிதமாயிடும். அது சரியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி தரும். அதன் வழியாக பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை கௌரவத்தை நிலைநிறுத்தும். குடும்பத்தில் ஒரு ஆளுமை மிக்கவராக உங்களை ஆக்கி தரும். குடும்பத்தோடு மனமகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்படி எந்த அதிபதியாக இருந்து எந்த வீட்டில் அவர் நீச்ச பங்கம் அடைகிறாரோ அதையும் சேர்த்து பலன் தரும். 2ஆம் அதிபதியாக இருந்து நீச்ச பங்கம் ஒரு 10ஆம் பாவகத்துல அடைகிறாரு அப்படின்னா இப்போ தொழில் வழியாக அவர் பண பொருளாதாரம், வாக்கு ஸ்தானம், குடும்ப வாழ்க்கை பெருக்கிக் கொள்ள, அதே போல தொழில் விருத்தி செய்து தொழில் ஒரு உச்ச நிலை அடையக்கூடிய நிலை. இப்படி 2, 10 இது 2 ஸ்தானத்துக்குண்டான வேலையும் அவர் தருவார். நீச்ச பங்கத்தின் வழியாக அந்த பலாபலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்படித்தான் நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யுமே தவிர பொதுவாக எல்லோருக்கும் நீச்சபங்கம் ராஜயோகம் என்னும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரமாட்டார். எந்த அதிபதியாக இருந்து என்ன பாவகத்தில் அவர் நீச்சபங்கம் அடைகிறாரோ அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய வேலையும் செய்வார். எந்த பாவகத்தில் அமர்ந்து அவர்
ராஜயோகம் பெறுகிறாரோ அந்த பாவகத்தினுடைய வேலையும் செய்வார். மொத்தம் 2ஐயும் 3ஐயும் இணைத்துதான் அவர் பலாபலன் தருவார். அப்படிதான் அவரால் கொடுக்க முடியும். அதைதான் நாம் நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லுகிறோம். அது இல்லாமல் தனிப்பட்ட அந்த கிரகத்தின் தன்மைகள், குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பலாபலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாற்று கருத்து இல்லை. இப்படி எந்த ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில அது நீச்சபங்கம் ஆகிறதோ, எந்த கிரகம் நீச்சபங்கம் அடைகிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையோட பலனும், அதே போல என்ன உங்க லக்ன பிரகாரம் அவர் அதிபதியாக எந்த வீட்டின் அதிபதியாக வராரோ அந்த பலனும், அவர் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பலனும், இப்படி 3ஐயும் இணைத்து கொடுக்கக்கூடிய பலன்தான் உங்களுக்கு இந்த யோகத்தினுடைய பலன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய இந்த நீச்சபங்க ராஜயோகம் இன்று உங்கள் அத்துணை பேருக்கும் புரிந்திருக்கும். ஒரு சிறப்பான பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்ததில் மனமகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை, அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அதே போல லைக் பட்டனை யாரும் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. கருத்துகள் உங்களுக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையா எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஏதோ அருள்ராமையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றதுனால கடமைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதை பார்க்காம இருக்கிறீங்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்கிறது. உண்மையாலுமே கருத்துக்களை பாருங்கள், பதிவுகளை பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றத்திற்கு ஏற்ப நல்ல கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய உண்மைகளையும் உங்களுக்கு 100க்கு 100 துல்லியமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வேறு யாரும் இந்த அளவிற்கு வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு பலாபலன்களை சொல்ல மாட்டார்கள். அதற்கு உதாரணம், நேற்று போட்ட ஒரு பதிவெல்லாம் அவ்வளவு அருமையான பதிவு. ஜோதிடக்காரர்கள், ஜோதிட ஞானிகள், ஜோதிட அறிஞர்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா மிகவும் மெச்சிருப்பார்கள். அருமையான பதிவு ஐயா, இப்படிப்பட்ட பதிவுகள் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப மெச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சொற்ப பெயர் தான் அந்த பதிவை பார்த்துருக்குறீங்க. நல்ல பதிவுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கிடைக்கிறதா இல்லை. இது பல அறிஞர்கள், அனுபவசாலிகள் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் பார்ப்பீர்கள், பார்த்து பயன்பெறுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. எனவே பார்க்கக்கூடிய நீங்கள் பதிவுகளை முழுவதும் பாருங்கள். வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் நமது பதிவு கட்டாயம் உதவும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை உறவுகளே. எனவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.